கலைக்கண்ணோட படம் வரையணும். டிங் டிங். எல்லாரும் அமைதியா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இப்ப நான் அவங்க எல்லாருக்கும் டிராயிங் வரையறதுக்கு 2 மணி நேரம் டைமிங் தர போறேன். அதுக்குள்ள வரையணும். பசுமைய பத்தி நீங்க வரைய போறீங்க, புரிஞ்சதா? பசுமையை பத்தி வரைங்கன்னு சொன்னாரு. அப்படின்னா என்னது? புரியலையா? பார்க்ல இருக்கிற செடி வர மரம் செடி கொடி எதை வேணாலும் வரையலாம் கெனிச்சி. அந்த குட்டி செடியை நான் வரையற அதான் ஈஸியா இருக்கும். ஓகே. யூமிக்கு கீழே பாரு. என்னது கீழே? கெனிச்சி எங்கேயோ தீர வாசனை வருதே, உனக்கு தெரியுதா? ஏய் யுமிகோ, அங்க அழகழகான பூக்கள்லாம் இருக்கு, வந்து பாக்குறியா? அப்படியே அந்த பூக்கள்லாம் எங்க இருக்கு? நீ எதுக்கோ கவலைப்படாத, உன்னை நாங்க கூட்டிட்டு போறோம் யுமிகோ. அங்க போய் படம்லாம் வரையலாம். என்ன வா போலாம். அங்க உட்காந்து படம் வரைஞ்சா ரொம்ப அழகா இருக்கும். அங்க இருக்கிற பூக்கள் அழகா இருக்குமா? உன்னை விட அழகா இருக்காது. பரவாயில்ல, இந்த சிங்கிளாவே சமாளிச்சு படம் வரையும். வேஸ்டான குப்பையெல்லாம் எரிக்கிறாங்க, இதையே படமா வரைஞ்சு அசத்திடுற. ஓ, இது நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு வேணுமா? என் கண்ணாடி கலை கண்ணுக்கு ஒண்ணு கூட சிக்க மாட்டேங்குது. ஒரு இடம் கூட உருப்படியா மாட்ட மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இந்த மேகங்கள்லாம் எவ்வளவு அழகா இருக்கு. பேசாம இதையே வரைஞ்சு தள்ளிடுற, அசத்தலா இருக்கும். இந்த ஆங்கிள் ட்ரை பண்ணலாம். மேல இருந்த மேகங்கள் எல்லாம் காணுமே. இந்த வடையும் போச்சா? இப்ப நான் என்ன பண்றது? வெட்டக்கிளி, நீ கொஞ்சம் அப்படியே இரு, நான் உன்னை வரைஞ்சிடுறேன். ஏய், ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? ஆஹா, உன்னை வரைய ஆரம்பிச்சதுக்காக என்னை இப்படி அலைய விடுறியே. ஏய் நில்லு, உன்னை விட மாட்டேன். ஏ கெனிச்சி, இங்க என்ன பண்ற? டிராயிங் வரைய சொல்லி சார் அனுப்பினா இங்க ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அட்டரி, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. நான் வரைஞ்ச பெயிண்டிங் வேஸ்டா போச்சு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா கெனிச்சி? சரி விடு, உன் டிராயிங் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். டிங் டிங். சரி, அதுக்கு என்ன பண்ண போற? நீ வரையறதுக்கு ஒரு சரியான இடத்தை நான் செலக்ட் பண்ணி கொடுக்கறேன். அந்த இடத்துல உட்கார்ந்து நீ வர, புரியுதா? டிங் 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 டிங். என்ன இது? இந்த அட்டோரி எதுக்காக இப்படி ஓடுறான்? என்ன நடக்க போகுது? இங்க இருக்கிற மரத்தோட கலரை டோட்டலா மாத்திட வேண்டியதுதான். ஈகா நிஞ்சா டெக்னிக், பெயிண்டிங் ட்ரீஸ். டிங் 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 டிங். டிங் டிங். அப்பாட, பக்காவா வரைஞ்சிட்டேன். சிஷிமாரி எப்படி இருக்கு? வாவ், சூப்பரா இருக்கு. ஏய் சிஷிமாரி, என்ன பண்ற நீ? என் பெயிண்டிங்க நாசப்படுத்திட்டியே. இதுக்கே இப்படின்னா ஃப்ரீயா கிடைச்சதுன்னா பெணையில கூட குடிப்ப போல இருக்கு. வெட்டி பேச்சு பேசாத கெனிச்சி, அங்க உனக்காக அழகான மரத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வந்துட்டேன். நானும் வரேன். இது ஓகேவா கெனிச்சி உனக்கு? ஆனா நீ சொன்ன மாதிரி எதுவும் தெரியலையே. ஆஹா, எப்படி மாறுச்சு? என்ன ஆச்சு? எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கே. நான் நினைச்சேன் கெம்மமாக்கி இது உன்னோட வேலைதானா? எப்படி இருக்க அட்டோரி? மரத்தை கழுவுற குஹா நிஞ்சா டெக்னிக். ஒரு செகண்ட்ல ஒட்டு மொத்த மரத்தையும் கழுவிட்டேன், பாத்தியா? சிங்கத்தை சீண்டிட்ட கெம்மமாக்கி. இதுக்கு மேல உன்னை நான் சும்மா விட்டா நல்லா இருக்காது. இந்த இத வாங்கிக்க. என்ன தில்லு இருந்தா என்னைய அடிப்பேன். எங்க ஓடுற? ஏய் யூ, நில்ல. டிங் 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 டிங். ஏய் வெள்ளத்தலையா, நில்றா. கெனிச்சி, உனக்கு ஒண்ணும் ஆகலல. டிங் டிங். குறி தப்பாதே. எது நாங்க விட மாட்டோம்ல.
கண்ணுல பட்டதையெல்லாம் தின்னா இப்படிதான் ஆகும். ஹட்டோரி, நான் இன்னும் எந்த படத்தையும் வரையவே இல்ல. எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்க போறாங்க. ஆனா நாங்க இருக்கிறதுலயே அழகான மரமா பார்த்து கண்டுபிடிச்சு வரைஞ்சிட்டோம்ல. கேமமாக்கி, இது எல்லாம் ஒன்னாலதான். ரொம்ப வருத்தப்படாத கெனிச்சி. கெமுமாக்கி கூட இன்னும் அவன் படத்தை முழுசா வரைஞ்சு முடிக்கல தெரியுமா? ஆஹா, அவசரத்துல ஆர்வ கோளாறுன்னு நிரூபிச்சிட்டேனே கெனிச்சி. எங்க காட்டுங்க பாக்கலாம். நீ போ. ஏய் நீ போ. கெனிச்சி, நீ போ. சொல்றத கேளு. நீ போ. நீதான் நல்லா வரைஞ்சிருக்க. இல்ல இல்ல, நீ தான் பரவாயில்ல, போகணும். நீ போ. இல்ல, நீ அழகா இருக்க, நீ போ. நீ போ. நீ தான் போகணும். கெனிச்சி, நீதான் ரொம்ப அழகா இருக்க. நீ முதல்ல போ. யார் சொன்னா? யாரோ இல்லையே. சாப்பிடுற சத்தம் கேக்குதே. என்னாச்சு? ஐயோ பாமா, அந்த ஆட்டுக்கு ரொம்ப பசி போல இருக்கு. இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, நல்லா தான் வரைஞ்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது பசங்களா. எப்படி? நான் வரைஞ்சது ரொம்ப அழகா இருந்தது சார். இல்ல சார், என்னதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, நம்புறேன். டிங் டிங். ஏதோ அந்த வெள்ளாடு வந்ததுனால இந்த 2 கருப்பாடுகளும் தப்பிச்சிடுச்சு. இல்லனா அவ்வளவுதான். டிங் டிங். ஒரு பொம்மை படுத்துற பாடு இருக்கே, முடியல சாமி. டிங் டிங். ஒண்ணு புரிய மாட்டேங்குது. எதை நகர்த்துறது? இத அந்த பக்கம் நகர்த்தி வைக்கலாம். நீ வேணா பாரு, இந்த கேம்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நீ கண்டிப்பா தோத்து போற ஹட்டோரி. ரொம்ப யோசிக்காத, சீக்கிரம் விளையாடு. எங்களை யாரு நினைச்ச? மங்காத்தடா. எப்படி? நானே மாட்டிக்கிட்டேனா? கெனிச்சி, இந்த லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிட்டு வாப்பா. ஓகேமா, கொடுங்க. அப்ப கெனிச்சி கேம் நான் வெளியே போயிட்டு வந்தது விளையாடலாம். ஒரு கேம்ல கூட ஒழுங்கா விளையாட விட மாட்டான் இவன். டேய். கடவுளை வேண்டிட்டு போடுறேன், எனக்கு எப்படியாவது இந்த போஸ்டர்ல இருக்கிறது கிடைக்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அது மட்டும் கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கெனிச்சி, ஆமா யுமிகோ, நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டியா? கேட்டுட்டேன். நீ செலக்ட் ஆகணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் யுமிகோ, கவலைப்படாத. ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன் கெனிச்சி. என்ன இப்படி சொல்லிட்டா? என்ன சொன்ன? இந்த வாரத்துல மட்டும் இதுக்காக எத்தனை போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்க? கிட்டத்தட்ட 100 போஸ்ட் கார்ட்ஸ் மேல அனுப்பியிருப்பேன். என்ன அவ்வளவா? இவ்வளவு போஸ்ட் கார்டு வாங்கினதுக்கு பதிலா பேசாம நீ ஆசைப்பட்டதே வாங்கி இருக்கலாம் யுமிகோ. அது ரொம்ப கஷ்டம். அந்த போஸ்டர்ல இருக்கிறத நான் இது வரைக்கும் எந்த கடையிலயும் பார்க்கல. அப்படியா? உனக்கு அது தெரியுமா? எனக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு கிடைச்சா சந்தோஷப்படுவேன். எப்படியாவது கிடைக்கணும் கடவுளே. பாய் கெனிச்சி. சபா, ஐடியா. இந்த காசு பத்தாது போல இருக்கு. என்ன ஆச்சு கெனிச்சி? உண்டியல்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி இருக்கு. நடுவுல கேம்னு ஒன்னு ஆடிக்கிட்டு இருக்கோம், மறந்துட்டியா? இப்ப இந்த விளையாட்டு தான் ரொம்ப முக்கியமா போச்சா உனக்கு? எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு ஹட்டோரி. இருக்கிறத வச்சு ஏதாவது சமாளிப்போம். கெனிச்சி நில்லு, ஓடாத. நம்ம பையன் இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க மாட்டானே. டிங் டிங். எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான்? என்ன கெனிச்சி இது? ஒரு பொம்மைக்காகவா இவ்வளவு தூரம் ஓடி வந்த? டிங் டிங். கெனிச்சி, பொம்மை அது இதுன்னு சுத்துறத பார்த்தா எங்கேயோ இடிக்குது எனக்கு. இது பாரு, சும்மா என்ன ஓவரா கிண்டல் பண்றதை விட்டுட்டு ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ற வழியை பாரு. சீ நெஞ்சா ஆட்டோர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டான். இதெல்லாம் உனக்கு புரியாதுப்பா, நான் யூமிகோவுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ கெனிச்சி, அதான் விஷயமா? அதான் நீ இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கியா? ஏதோ யூமிகோ பேர் சொல்றேங்கிறதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ண முன் வர்றான் அட்டோரி. இப்ப பாரு என் டெக்னிக்க. ஓகே கெனிச்சி, உன் கையில இருக்கிற எல்லா லெட்டரையும் இப்ப மேல தூக்கி போடு. எனக்கு தூக்கி போடணுமா? சரி, போடுறேன். டிங் 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 டிங். அட்டோரி, ரெடியா இருக்கியா? சொல்லு. கவலைப்படாத, நான் தயாரா இருக்கேன். வந்த உடனே சொல்றேன். கெனிச்சி, போஸ்ட்மேன் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டாரு. பேக்கெட் பத்திரமா இருக்கு. நம்பர் இதுதான், வீடு தான். ஓ மை காட், ஏரியா வரையா? பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. சில்லி மேட்டருக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத கெனிச்சி.
அவ்வளவு போஸ்ட் கார்டு எழுதி அனுப்பியும் ஒண்ணு கூட கிடைக்கல பத்தியா. இனிமே இதெல்லாம் பண்ணவே கூடாது. எல்லாம் வேஸ்ட் தான் ஹட்டோரி. இனிமே ட்ரை பண்ணவே மாட்டேன். அப்படியெல்லாம் மனசு தளர விடாத கெனச்சி. மனுஷனா பிறந்தா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நினைச்சது நடக்கும். நீயும் அதே மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. புரியுதா? எனக்கு மட்டும் ட்ரை பண்ண கூடாதுன்னு ஆசையா? என்ன கையில காசே இல்ல, போஸ்ட் கார்டு எப்படி வரும்? அதான் மேட்ரா. ஹட்டோரி, உங்ககிட்ட இருக்கிற காசை கூட போஸ்ட் கார்டு வாங்கலாம். இப்போதைக்கு என் நிதி நிலைமையும் கொஞ்சம் வத்தி தான் போயிருக்கு. அப்ப நீயும் என்ன மாதிரி வெட்டு தானா? கெனிச்சி, ஏதோ இருக்கிற கொஞ்சம் மானத்தையும் வாங்கிறதப்பா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஒரே ஒரு போஸ்ட் கார்டு. கெனிச்சி, கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு ஒரேடியா கை விட்டுலாம். என்ன சொல்ற? போ ஹட்டோரி, அவள போஸ்ட் கார்டு எழுதி போட்டு செலக்ட் ஆகல. இந்த ஒண்ணே எழுதி போட்டு செலக்ட் ஆயிடுவோமா? கதை விடாத. நிஞ்சா ஹட்டோரி சொன்னதுதான் நடக்கும். அனுப்பே. ஹாய் யுமிகோ. ஹாய் கெனிச்சி. இன்னும் நீ ஆசைப்பட்டது கிடைக்கலையா? ஆமா, இது வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல. அதனால தான் கடைசியா ஒரு போஸ்ட் கார்டு போடலான்னு வந்தேன். அங்க பாத்தியா, அந்த பொண்ணுக்கு அது கிடைச்சிருக்கு. அழகா இருக்கு. அந்த மாதிரி ஒண்ணு எனக்கு எப்பதான் கிடைக்குமோ? வராரு. இந்த வாட்டியும் பல்பு கொடுக்காம இந்த வாட்டியாவது அந்த பொம்மை கிடைக்கணும். ஆண்டவா, வந்த வடையும் போச்சு. என் வேண்டுதல் வீணா போச்சு. கெனிச்சி, நீ சொன்னதுதான் கரெக்ட். டீல விட்டுறலாம். அட போங்க, நீ வாப்பா. தம்பி இங்க யாரு கெனிச்சி வாசல் வந்திருக்கு பாரு. கிடைச்சியா? நான் அது. ஆ. அந்த பொம்மை கிடைச்சிருச்சு. எனக்கு கிடைச்சிருச்சு. நான் நினைச்சது துளசி வாசம் மாறினாலும் மாறும். ஹட்டோரி சொன்னா வாக்கு மாறாது கெனிச்சி. பிரேக் கொடு, பிரேக் கொடு, பிரேக் கொடு. ஹாய் கெனிச்சி, சொல்லு. இவங்க சீக்கிரம் வாப்பா. இதான் சீக்கிரமா? என்ன, நீ ஆசைப்பட்ட பொம்மையை நான் கொண்டு வந்துட்டேன். எனக்கா பொம்மையா? இதுக்கு ஆசைப்பட்டு தானே அத்தனை போஸ்ட் கார்டு போட்டேன் யுமிகோ. இல்லையே வா. யார் சொன்னா? என்னது, அன்னைக்கு இந்த பொம்மை தானே வேணும்னு என்கிட்ட சொன்ன. நான் பொம்மைன்னு சொல்லியே. நீ தானே போஸ்டரை காமிச்சு இது வேணும்னு சொன்ன. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொன்னது அந்த பேக்கையும் கிளிப்பையும் தான். நீ பொம்மை நினைச்சியா? என்னது? ஏற்கனவே இந்த மாதிரி பொம்மை என்கிட்ட 2 இருக்கு. நான் ஆசைப்பட்டது அந்த அழகான ஹேண்ட்பேக்கும் அந்த கிளிப்பு மட்டும்தான். இது எனக்கு தேவையா? எத்தனை முறை பல்பு வாங்கினாலும் யூமிகோ பின்னாடி சுத்துறது நிறுத்த மாட்டான். டிங் டிங். இந்த பசங்களை நம்பி மீன் பிடிக்க கூட போக கூடாது பா. டிங் டிங். இங்க தானே எங்கேயாவது இருந்தது. எங்க காணோம்? கெனிச்சி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி படுத்திருக்க? அம்மா, கையில என்னது? கத்தியா கெனிச்சி? என்ன ஷின்சோ, கத்தியா? இது மீன் பிடிக்கிற தூண்டில். எவ்வளவு பெருசா இருக்கு? பல வருஷங்களுக்கு முன்னாடி இதை வச்சுதான் எங்க தாத்தா மீன் பிடிச்சாரா. இத வச்சா? எங்க அப்பாவும் நிறைய பிடிச்சாரா. இனிமே நான் பிடிக்க போறேன். உடஞ்சிது போ. என்ன பாச்சுக்குற உடஞ்சிருச்சு. இத வச்செல்லாம் உங்க தாத்தா மீன் பிடிச்சாருன்னா நம்ப முடியாது. உனக்கு நான் வேற செஞ்சு கொடுக்குறேன், வா. இது பார்க்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதுல மீன் பிடிக்க முடியுமா தெரியலையா ஹட்டோரி. கெனிச்சி, முதல்ல மீன் பிடிக்க தூண்டில எப்படி போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் நீ செய்ய, புரியுதா? யுமிகோ, நீ எதுக்கோ கவலைப்படாத. நான் உனக்கு சொல்லி தரேன். இப்ப அதை தட்டுதா, அப்படியே உள்ள போகும்போது டப்புன்னு தூக்கிடணும். அவ்வளவுதான். மாட்டிக்கிச்சே. யுமிகோ, நீ உண்மையிலேயே கலக்கிற தெரியுமா? ஏன்பா அந்த பொண்ணுக்கு என்ன உடனே மீன் கிடைச்சிருச்சு? கவலைப்படாத கெனிச்சி, நமக்கும் மாட்டோம். பாருங்க, ஆடுது. ஆமா, ஆடு. ஆமா, நமக்கு மீன் மாட்டிடுச்சுப்பா. டிங் டிங். மீன் மாட்டிடுச்சுன்னு அப்படியே இழுக்க கூடாது. கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இப்ப பிடிக்கிறேன் பாரு. டிங் டிங். ஆனு வாய பழக்காத கெனிச்சி. முதல்ல என்ன புடி, வந்து ஹெல்ப் பண்ணு, வா. ஓகே ஓகே, இதோ வரேன். டிங் டிங் பிடிச்சு இழு. டிங் டிங். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு தான்பா. தூண்டில் போட்டு டயர்லாம் பிடிக்கிறீங்க. யுமிகோ, இன்னொன்னு மாட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கு. யுமிகோ, பிரமாதம். வெற்றிகரமா இப்ப 2வது மீனை பிடிச்சிட்ட பாரு. இது மீன் தான், மாட்டிடுச்சு. இரு, என்ன பிடிக்கிறேன்.
போகுது அப்படியே தூக்கு. ஆஹா யுமிகோ உன்னோட டேலண்ட்டுக்கு அளவே இல்ல. அப்படிதான் தூக்கு தூக்கு. பிரமாதம். மாட்டிட்டே இருக்கேன். இப்படிதான் அதே மாதிரி தூக்கு தூக்கு. நம்ம மீன் பிடிக்க வந்தோமா இல்ல டூர் வர வந்தோமா? அட்டோரி, மீன் பிடிக்கிறத தவிர உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். உனக்கு மீன் பிடிக்க தெரியுமா? அதான் எனக்கும் புரியல. நம்ம தூண்டில மட்டும் ஏன் ஒரு மீன் கூட மாட்ட மாட்டேங்குது? டிங் டிங் டிங். அந்த இடத்துல வாஸ்து சரியில்லை. நான் இங்க எவ்வளவு மீன் பிடிக்க போறேன்னு பாரு. வா. எல்லாரும் தம் கட்டி எழுங்க. செமையா மாட்டிச்சு. ஓகே ஓகே. இவ்வளவு பெரிய தீவிரமா அப்படிதான். இனிமே நீ மீனும் பிடிக்க வேணாம், ஒண்ணு பிடிக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். இன்னைக்கு நமக்கு மீன் பிடிக்கிற அதிர்ஷ்டமே இல்ல அண்ணா. அட்டோரி அண்ணாங்க பாருங்க. நான் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. டைக்கியோ, மீனை தவிர மத்ததை எல்லாம் என் தூண்டில மாட்டி விட்டு என்ன கவுத்தது நீதானா? உன்னை என்ன பண்றப்ப? அப்ப கியோவால தான் அண்ணாவால மீன் பிடிக்க முடியாம போயிடுச்சா? ஐடியா. இப்ப என்னாச்சு கேமமாக்கி? நம்ம தூண்டில ஒரு மீன் கூட மாட்டல. கவலைப்படாத, மாட்டோம் மாட்டோம். அந்த கியோ எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே. இன்னும் மீனா கேட்டா ஏன் சர்ச்ல ஒரு மீனை கொடுத்துட்டாங்க. என்னால பிடிக்க முடியல. ப்ளீஸ் என் கையிலே இரு. இந்த ஓடா மாட்டிக்கோ. என் தூண்டில ஒரு பெரிய மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். என்னது பெரிய மீனா? நிச்சயமா அது மீனா இருக்காது, டயரா தான் இருக்கும். இரு நான் வந்து ஹெல்ப் பண்றேன். இந்த வாட்டி பையன் பல்ப் வாங்க போறான், சிரிக்க போறோம். யுமிகோ, விடாத. லைட்டா கூட இழு. அப்பா, எவ்வளோ பெருசு. எனது மீன் மாட்டிச்சா? நான் பெரிய மீனை பிடிச்சிட்டேன். ஏ, இது பத்தியா? நான் பிடிச்சது ஒத்த மீனா இருந்தாலும் பெத்த மீனு. கெனிச்சி, நீ நிஜமாவே கிரேட். எவ்வளவு பெரிய மீனை பிடிச்சிட்டு வந்திருக்க. வெரி குட் கெனிச்சி. ஆமா, இது பாதி மீனை குழம்பு வச்சிருங்க, மீதி பாதியை வறுத்துடுங்க. என்ன? இவ்வளவு பெரிய மீனை பார்த்தா உங்க அப்பா கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஆனா நம்ம ஊர் குளத்துல எவ்வளவு பெரிய மீன் இருக்குமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்குமா? மேடம், நான் மார்க்கெட்ல இருந்து வரேன். உங்க வீட்ல இருந்து வந்த குட்டி பையன் மீனை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்காம வந்துட்டான். எனக்கு காசு கொடுக்காமலா? ஆமா மேடம், அதோ டேபிள் மேல இருக்கே அந்த மீனுக்கு தான். உங்க வீட்ல சிகப்பு கலர் Dress போட்டுட்டு ஒரு குட்டி பையன் இருப்பானே, அவன் தான் மேடம் எடுத்துட்டு வந்துட்டான். ஓ, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஷின்சோ தானா? அரை அடி இருந்துகிட்டு அவன் பண்ற அட்டூழியம் ஐயோ தாங்க முடியல. ஷின்சோ எங்க இருக்க? வெள்ள வா, மரியாதை எங்க இருக்க?